வேதனைகளால், சில சோதனைகளால், சில ஏமாற்றங்களினால, சில நம்பிக்கை துரோகங்களினால நீங்கள் வேதனையோடையும் நெருக்கத்தோடையும் கண்ணீரோடையும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு இருளான சூழ்நிலையாக இருக்கலாம். எந்திரிக்க முடியாமல், நடக்க முடியாமல், தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். யாரும் இல்லையே என்னை விசாரிக்க, நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்களே, இந்த நேரத்தில் ஒத்தாசைக்கு உதவி செய்ய ஒரு மனுஷர் இல்லையே, ஒரு மனுஷி இல்லையே, உறவுகள் எல்லாம் கைவிட்டு விட்டது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் எல்லாருக்கும் எவ்வளோ உதவி செஞ்சேன், ஆனால் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நீங்கள் அபயமிடும் போது, அவரை நோக்கி கெஞ்சும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நீங்கள் நம்பும் போது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை இதுவரைக்கும். அவரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை இதுவரைக்கும். அவர் ஒரு நிமிஷம் நம்பி பாருங்க. மனிதர்களை அசைக்க முடியாமல் நம்புறீங்க, அவங்க கைவிட்ட பின்பு அவர்களை நினைத்து நீங்கள் வருந்துறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு தடவை நீங்கள் நம்பி பாருங்க, அவரை விசுவாசித்து பாருங்க, அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கரத்தை பிடிப்பார். நீங்கள் தனிமையாக இருக்கிறத நீங்கள் உணரவே மாட்டீங்க. என் கூட இயேசு இருக்கார், எனக்குள்ள இயேசு இருக்கார், என்னை அவர் காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையை ஏசப்பா உங்களுக்கு தருவார். யார் கைவிட்டாலும் உங்களை கைவிடாதவர் அவர். அவரை நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். God bless.